வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு இலங்கை கோர்ட்டில் மரண தண்டனை. போதைப் பொருள் கடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் தீர்ப்பு. மேல்முறையீடுக்கு வெளியுறவுத்துறை நடவடிக்கை. டெல்லியில் மீண்டும் தேர்தல் நடக்குமா? கவர்னர் முடிவு எடுக்க நவம்பர் 11ஆம் தேதி வரை சுப்ரீம் கோர்ட் அவகாசம். சிவசேனா நிபந்தனையை நிராகரித்தது பாரதிய ஜனதா. தனித்து ஆட்சி அமைப்பதற்கு உத்தவ் தாக்கரே எதிர்ப்பு. விரிவான செய்திகள். போதைப் பொருள் கடத்தியதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் உட்பட 8 பேருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் அகஸ்டஸ், எமர்சன், பிரசாந்த், லாங்லேட், வில்சன் ஆகிய 5 பேர் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் மீதும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக இலங்கை அரசு வழக்கு பதிவு செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நிறைவடைந்த நிலையில் வியாழனன்று கொழும்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் மற்றும் இலங்கை மீனவர்கள் 3 பேர் ஆகிய 8 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு நவம்பர் 14ஆம் தேதி வரை கால அவகாசமும் அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து அறிந்த தமிழக மீனவர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். இதை கண்டித்து மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக மீனவர்களின் தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வர பிரதமர் மோடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இதனிடையே மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் டெல்லியில் அறிவித்துள்ளார். டெல்லியில் புதிய அரசை ஏற்படுத்துவது தொடர்பாக நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டுமென மத்திய அரசு மற்றும் டெல்லி ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி HL தட்டு தலைமையிலான பெஞ்ச் முன் வியாழனன்று நடந்தது. அப்போது டெல்லியில் புதிய அரசை உருவாக்க அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தப் போவதாக ஆளுநர் நஜீப் ஜங் அறிக்கை விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆளுநரின் முயற்சி ஆக்கப்பூர்வமானது என்று பாராட்டினர். ஆம் ஆத்மி சார்பில் ஆஜரான அக்கட்சியின் மூத்த தலைவர் வக்கீல் பிரசாந்த் பூஷன் டெல்லியில் புதிய அரசை ஏற்படுத்துவதற்கு காலக்கெடுவை வரையறுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து ஒருவேளை புதிய அரசை உருவாக்க ஆளுநரால் முடியாவிட்டால் ஜனாதிபதியிடம் ஆலோசனை பெறலாம் என்று அறிவுரை வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டனர். அதற்குள் மத்திய அரசும் ஆளுநரும் முடிவெடுக்க வேண்டுமெனவும் அதற்கு மேல் விசாரணையை ஒத்திவைக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். One last opportunity can again be given, but in any case this must not extend beyond next week, and the case must be listed next week, before which the government and the lieutenant governor must decide one way or the other. Unfortunately, due to some holidays next week, the court said that they cannot hear the matter next week, but they will hear it week after next, on the 11th of November, by which time they expect the government and the LG to decide the matter one way or the other. Otherwise, the court said under no circumstances will hearing be adjourned beyond the 11th of November. 70 MLAக்களை கொண்ட டெல்லி சட்டசபையில் 29 இடங்களுடன் பெரிய கட்சியாக விளங்கும் பாரதிய ஜனதாவை ஆட்சியமைக்க அழைக்கும் கவர்னரின் முடிவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளார். ஆனால் மெஜாரிட்டி இல்லாத பாரதிய ஜனதாவை ஆட்சியமைக்க அழைக்கக்கூடாது என்று காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் கடுமையாக எதிர்ப்பதே குழப்ப நிலைக்கு காரணமாக உள்ளது. மகாராஷ்டிராவில் மைனாரிட்டி அரசை அமைக்க முயல்வது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று பாரதிய ஜனதாவை சிவசேனா கடுமையாக தாக்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் 25 ஆண்டு கூட்டணி சகாப்தம் நடந்து முடிந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் முறிந்து போன பின் தற்போது மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அரசில் பங்கேற்கும் முயற்சியில் சிவசேனாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே வியாழனன்று சாம்னா இதழ் தலையங்கத்தில் பாரதிய ஜனதாவை கடுமையாக சாடியிருக்கிறார். மைனாரிட்டி அரசு அமைப்பது எந்தவித பொறுப்புணர்வும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்பதற்கு ஒப்பாகும் என்று அதில் உத்தவ் தாக்கரே கூறியுள்ளார். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரசின் ஊழல் அரசுக்கு எதிராகவே மக்கள் ஓட்டளித்துள்ளனர் என்றும், எனவே தேசியவாத காங்கிரசின் ஆதரவை பட்னவிஸ் அரசு ஏற்றுக்கொண்டால் அது பாரதிய ஜனதாவின் நம்பகத்தன்மையை கேள்விக்குரியதாக்கிவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 122 இடங்களில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. வெள்ளியன்று மாலை மகாராஷ்டிர மாநிலத்தின் 19
முதலாவது முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் பொறுப்பேற்க உள்ளார். கூட்டணி அரசில் சேர துணை முதல்வர் பதவி மற்றும் 13 அமைச்சர் பதவிகளை சிவசேனா கேட்டதாகவும் அதற்கு பாரதிய ஜனதாவிடம் இருந்து பதில் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. தனி பெரும்பான்மைக்கு 23 எம்எல்ஏக்கள் குறைவாக இருந்த போதும் மைனாரிட்டி அரசு அமைக்க பாரதிய ஜனதா தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. 41 எம்எல்ஏக்களின் பலத்தை கொண்ட தேசியவாத காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிப்பதாகவும் நம்பிக்கை ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்திருந்தது. மீண்டும் கூட்டணியை புதுப்பிக்கும் நோக்குடன் உத்தவ் தாக்கரே எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததன் காரணமாகவே சாம்னா மூலம் கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக மும்பை அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் வெள்ளியன்று நடக்கும் புதிய அரசு அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் சிவசேனா அமைச்சர்கள் யாரும் இல்லை என்று தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர் ராஜீவ் பிரதாப் ரூடி, இருப்பினும் அக்கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் கூறினார். கருப்பு பண விவகாரத்தில் பெரிய மீன்கள் தப்ப முடியாது என்று சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவர் நீதிபதி ஷா கூறியுள்ளார். ஜெனீவாவில் உள்ள HSBC வங்கியில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருக்கும் 627 இந்தியர்களின் பெயர்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் அடங்கிய பட்டியல் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி கருப்பு பணத்தை மீட்பதற்கான வழிவகைகள் குறித்து விசாரித்து வரும் நீதிபதி MP ஷா தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கருத்து கூறிய நீதிபதி MP ஷா, பட்டியலில் உள்ள 627 பேர் மட்டுமின்றி பட்டியலுக்கு அப்பாற்பட்டு சிலரது வெளிநாட்டு கணக்குகள் குறித்தும் தகவல்களை திரட்ட முயற்சிப்பதாக தெரிவித்தார். 627 பேர்களின் பட்டியலில் முக்கிய அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இருக்காது என்று பரவலாக தகவல்கள் வரும் நிலையில் அதை நீதிபதி ஷா மறுத்தார். நாட்டை கொள்ளையடித்தவர்கள் அனைவரும் சிக்குவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறிய நீதிபதி ஷா, பெரிய மனிதர்கள் சிறிய மனிதர்கள் என்ற பாரபட்சம் இல்லாமல் பட்டியலில் உள்ள அனைவரிடமும் விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். 2015 மார்ச் 31ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்த நீதிபதி ஷா, கருப்பு பணம் தொடர்பான உரிய தகவல்கள் பொதுமக்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அளிக்கலாம் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். அரசு அதிகாரிகளின் முதல் வகுப்பு விமான பயணம், 5 நட்சத்திர ஹோட்டல்களில் கூட்டம், திட்டமில்லா செலவுகள் போன்றவற்றுக்கு தடை விதித்துள்ள மத்திய அரசு சிக்கன நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. மோடி தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக மத்திய அரசின் செயல்பாட்டு செலவை குறைக்க முடிவு செய்துள்ள மத்திய நிதி அமைச்சகம் சிக்கன நடவடிக்கைகள் சிலவற்றை வியாழனன்று அறிவித்தது. அதன்படி அரசின் உயரதிகாரிகள் வெளிநாட்டுக்கு அரசு வேலையாக விமானத்தில் செல்லும் போது முதல் வகுப்பில் பயணிக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு துறை தொடர்பான கூட்டங்களை 5 நட்சத்திர ஹோட்டல்களில் நடத்தக்கூடாது என்பதும் சிக்கன நடவடிக்கைகளில் ஒன்று. அதிகாரிகளை நேரில் சந்தித்து பேசுவதற்கு பதிலாக வீடியோ கான்பரன்சிங் மூலம் அனைத்து துறை உயரதிகாரிகளும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரசு துறைகள் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீட்டித்துள்ள மத்திய நிதியமைச்சகம், முப்படைகள், துணை ராணுவம், பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டுக்கு தேவையான புதிய வாகனங்களை வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. 2011-2012ஆம் நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை நாட்டின் மொத்த உற்பத்தியில் 5.7% இருந்தது. சிக்கன நடவடிக்கைகளின் காரணமாக 2012-2013ஆம் ஆண்டில் 4.8%, 2013-2014ஆம் ஆண்டில் 4.5% குறைந்தது. நிதி பற்றாக்குறை விகிதத்தை 2016-2017ஆம் நிதியாண்டில் 3% குறைக்கும் நோக்குடன் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக தயாநிதி, கலாநிதிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. முந்தைய மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசின் போது 2006ஆம் ஆண்டில் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவனத்தை மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனத்துக்கு விற்றுவிடும்படி அப்போதைய அதிபர் சிவசங்கரனுக்கு நெருக்கடி கொடுத்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அதற்கு பிரதிபலனாக தயாநிதியின் சகோதரர் கலாநிதிக்கு சொந்தமான சன் டைரக்ட் நிறுவனத்தில் 600 கோடி ரூபாயை மேக்சிஸ் நிறுவனம் முதலீடு செய்துள்ளதாகவும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நடந்த 600 கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் தொடர்பாக விசாரித்து வரும் அமலாக்கத்துறை வியாழனன்று தயாநிதி, கலாநிதி, அனந்தகிருஷ்ணன் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 8 பேருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அந்நிய செலாவணி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல்கள் கூறுகின்றன. இந்த வழக்கில் 600 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான உத்தரவை விரைவில் அமலாக்கத்துறை பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்க வேண்டியது அவசியம் என்பதால் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சுப்பிரமணிய சுவாமி மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள அவதூறு வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக முதல்வராக ஜெயலலிதா பதவி வகித்த போது இலங்கை தமிழர் பிரச்சினையில் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்திருந்தார். அவரது கருத்துக்கள் ஜெயலலிதாவின் புகழுக்கு இழுக்கு ஏற்படுவதாக கூறி தமிழக அரசின் சார்பில் சுப்பிரமணிய சுவாமி மீது அடுத்தடுத்து 5 அவதூறு வழக்குகள் சென்னை நீதிமன்றங்களில் தொடரப்பட்டன. இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வர இருந்தது. இந்நிலையில் தனக்கு எதிரான அவதூறு வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்ற சுப்பிரமணிய சுவாமி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தபோது சுவாமி தனக்காக தானே வாதாடினார். ஜெயலலிதாவின் தூண்டுதலின் பேரில் பத்திரிகையாளர்கள், பொதுநல அமைப்பினர் மீது நூற்றுக்கணக்கான அவதூறு வழக்குகளை தமிழக அரசு தொடர்ந்திருப்பதாக கூறிய சுப்பிரமணிய சுவாமி, அவதூறு தொடர்பான இந்திய தண்டனை சட்டம் 499 மற்றும் 500வது பிரிவுகள் பேச்சுரிமைக்கு வரம்பற்ற கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் வாதிட்டார். இதைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்துள்ள 5 அவதூறு வழக்குகளின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் மத்திய அரசு, தமிழக அரசு மற்றும் ஜெயலலிதாவுக்கு 6 வாரத்துக்குள் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். மதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் வரவேற்பேன், மகிழ்ச்சி அடைவேன் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியை சென்னையில் செய்தியாளர்கள் சந்தித்த போது பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்ல திருமணத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து பேசியது தொடர்பாக கேள்வி எழுப்பினர். இச்சந்திப்பு புதிய கூட்டணிக்கு தொடக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்றும், புதிய அணி தொடர்பாக திமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூடி முடிவெடுத்தால் மகிழ்ச்சியுடன் வரவேற்பேன் என்றும் கருணாநிதி பதிலளித்தார். புதிய அணி உருவானால் அந்த அணிவற்றி திமுக செயற்குழு பொதுக்குழு மகிழ்ச்சியோடு திமுக பொருளாளர் வைகோ அவர்களை சந்தித்திருக்காரு. அவர் உங்களை சந்திக்க விருப்பப்பட்டால் நீங்கள் சந்திப்பீர்களா? நாங்கள் பகவர்கள் நீண்ட கால நண்பர்கள். பாமக தலைவர் ராமதாஸ் இல்ல திருமண விழாவில் வியாழனன்று திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று திருமணத்தை நடத்தி வைத்தார். இதற்கிடையே இது குறித்து மதுரையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கருணாநிதி அன்பாக கூறியது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக வைகோ தெரிவித்தார். அவர் அவ்வளவு அன்பாக சொன்னது குறித்து மகிழ்ச்சி. இது தொடர்பாக திமுக பொருளாளர் ஸ்டாலினிடமும் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், இதன் மூலம் கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டபோது, இதனால் உங்களுக்கும் மக்களுக்கும் மகிழ்ச்சி என்றால் தனக்கும் மகிழ்ச்சியே என்று பதிலளித்தார். தமிழக, கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக நடப்பாண்டில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2வது முறையாக 100 அடியை எட்டியது. தமிழக, கர்நாடக எல்லையோர காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சமீப நாட்களாக பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. வியாழனன்று காலை வினாடிக்கு 20,046 கன அடி வீதம் தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருந்தது. டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்டத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரும் முழுவதுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் அணையின் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்து வருகிறது. கடந்த 5 நாட்கள் அணையின் நீர்மட்டம் 5 அடி அளவு உயர்ந்தது. இந்நிலையில் வியாழனன்று காலை 99.57 அடியை எட்டியது. அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்ததால் வியாழனன்று பிற்பகல் மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை 2வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வியாழனன்று முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா நடந்தது. இவ்விழாவில் முதல்வர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அன்னதானத்தை அவர் துவக்கி வைத்தார். திமுக பொருளாளர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். குரு பூஜை விழாவின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் ராமநாதபுரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தனது போயஸ் கார்டன் வீட்டில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். சென்னை அண்ணா சாலை நந்தனம் அருகில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தமிழக அமைச்சர்கள், மேயர் சைதை துரைசாமி மற்றும் பல்வேறு அமைப்பினர் அஞ்சலி செலுத்தினர்.
தங்கத்தின் விலை வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு ஒரே நாளில் 312 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,176 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,522 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 40 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,540 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.